கடன் சுமை நீக்கும் குபேரன். செட்டிக்குளம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் கடம்ப மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக இருந்தது. உறையூரை தலைநகராக கொண்டு சோழ மன்னன் ஆட்சி செய்தபோது வணிகன் ஒருவன் உறையூரிலிருந்து வியாபாரம் செய்ய வடக்கு திசை நோக்கி பயணமானான். வணிகன் இந்த கடம்பவனத்தை அடைந்தபோது இருள் சூழ்ந்தது. தொடர்ந்து அவனால் பயணத்தை மேற்கொள்ள இயலவில்லை. காட்டிலேயே தங்க தீர்மானித்து ஒரு ஆலமரத்தின் மீது ஏறி அயர்ந்து தூங்கத் தொடங்கினான். விடிந்ததும் தான் கண்ட அற்புத காட்சியை மன்னனிடம் கூறுவதற்காக உறையூரை அடைந்த வணிகன் மன்னனான பராந்தக சோழனிடம் தான் கண்ட காட்சியை விவரித்தான். அப்போது சோழ மன்னனின் விருந்தினராய் அரண்மனையில் தங்கியிருந்த குலசேகர பாண்டியனும் வணிகன் சொன்னதை கேட்டான். உடனே சோழனும் பாண்டியனும் தம் பரிவாரங்களை அழைத்து கொண்டு இக்கடம்பவனத்திற்கு வந்தார். வணிகன் குறிப்பிட்ட சிவலிங்கத்தை தேடி அலைந்தார்கள். அப்போது கையில் கரும்புடன் அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார். மாமன்னர்களை அணுகி சிவலிங்கம் இருக்கும் இடத்தை காட்டிவிட்டு திடீரென ஜோதி வடிவமாக மறைந்தார். ஜோதி மறைந்த கிழக்கு திசையை மன்னர்கள் வியப்புடன் நோக்கினர். தொலைவில் ஒரு குன்றின் மீது முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக காட்சியளித்தார். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்த சோழனும் பாண்டியனும் குன்றில் தோன்றிய தண்டாயுதபாணி சுவாமிக்கு மலை மீது ஒரு ஆலயமும், ஜோதியின் நடுவே தோன்றிய சிவபெருமானுக்கு அதே இடத்தில் ஓர் ஆலயமும் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டன. அவற்றில் ஒன்றான சிவாலயமே செட்டிக்குளத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். மகாமண்டப நுழைவாயிலில் இருபுறமும் துவாரபாலகர்கள் சுதை வடிவத்தினராக அர்த்த மண்டபத்தின் முன் நந்தியும் பலிபீடமும் இருக்க அடுத்துள்ள கருவறையில் ஏகாம்பரேஸ்வரர் லிங்க திருமேனியில் கீழ்த்திசை நோக்கி அருள்பாலிக்கிறார். அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் அன்னை காமாட்சி நின்ற கோலத்தில் புன்னகை தவள அழகே உருவாக அருள்பாலிக்கிறாள். அன்னைக்கு 4 கரங்கள். தனது மேல் வலது கரத்தில் உத்ராட்ச மாலையையும் மேலிடது கரத்தில் தாமரை மொட்டினையும் கீழ் 2 கரங்களில் அபயமும் வரதமும் கொண்டு காட்சி தருகிறாள். சுமார் 800 ஆண்டுகளை கடந்த இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு அம்சமும் உண்டு. பொதுவாக ஆலயங்களில் குபேரனின் உருவம் சிற்பமாகவோ சுதை வடிவிலோ கல் திருமேனியாகவோ காணப்படுவது வழக்கம். ஆனால் இங்கே கல் தூண்கள், தேவகோட்டம், கோபுர முகப்பு என மொத்தம் 12 இடங்களில் குபேரன் சிற்ப வடிவில் காட்சி தருகிறார். அதாவது மேஷம் முதலான 12 ராசிகளுக்கும் இந்த குபேரர்கள் அருள் வழங்குகிறார்கள். ஒவ்வொரு ராசிக்காரரும் அந்தந்த ராசி குபேரனை வணங்கினால் தம் வறுமை துன்பம் நீங்கி மனமகிழ்வுடனும் செல்வ செழிப்புடனும் வாழ இயலும் என பக்தர்கள் நம்புகின்றனர். வேண்டுதல் நிறைவேற குறிப்பிட்ட குபேரனுக்கு குபேர ஹோமம் நடத்துவதால் தடைப்பட்ட திருமணம் நடந்தேறுவதுடன் இழந்த பொருளும் கைவிட்டு போன சொத்துக்களும் மீண்டும் கிடைக்கும். கடன் சுமையிலிருந்தும் நிரந்தரமாக மீளலாம் என்று நம்பிக்கை நிலவுகிறது. இந்த 12 தவிர மகா குபேரனின் சிற்பம் ஒன்றும் ஆலய கோபுரத்தின் உட்புறம் வடக்கு திசையில் அமைந்துள்ளது. திருச்சி துறையூரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது செட்டிக்குளம்.